Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 2-5-2026 சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் வந்து பார்த்துலாம். போன மாதம் இதே ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்து 220 வந்திருக்கு அண்ட் லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்துட்டு 625 வந்திருக்கு நமக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் பப்ளிக் வீடியோவில் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக கொடுத்துருந்த கெஸிங் வந்து போன நம்மளோட லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு சண்டேக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். கடைசியாக கொடுத்துருந்த வீடியோ அன்றைக்கி தான் கொடுத்துருந்தது. சனிக்கிழமை ரிசல்ட் வந்து 625. அன்றைக்கி வந்து நான் கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் இந்த 5 நம்பரில் பார்த்தீங்கன்னா 673 ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். சண்டே ரிசல்ட் வந்து 672 வந்தது. இந்த 5 நம்பர் பேட்டர்னில் 5 போர்டு எடுத்து 5 போர்டில் ஏதாவது ஒரு போர்டு வரும்னு சொல்லி நான் புதுசாக கொடுக்குற பேட்டர்னில் வந்துட்டு மோஸ்ட் வந்துட்டு ஆல் போர்ட்லேயும் அண்ட் வந்துட்டு 3 டிஜிட்லேயும் வந்துட்டு லைட்டாக மினிமம் வந்து ஒரு மைன்யூட்டில் தான் மிஸ்டேக் ஆகுது. சில நேரங்களில் அந்த 3 டிஜிட் வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு வேறு வின்னிங் உண்டான கெஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம போன மாதம் போன வாரம் அண்ட் கடைசியாக வந்த ரிசல்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான அந்த 5 டிஜிட் பேட்டர்ன் நம்பர்ஸாக மார்க் பண்ணிவிட்டு ஆல் போர்டு அண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. வேறு நம்பர் இன்றைக்கி சரியாக மேட்ச் ஆகலாம், இருந்தாலும் வந்துட்டு நான் இதை மட்டும் இன்றைக்கி மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் இதே வாரம் 220 ரிசல்ட் சனிக்கிழமை, அதுக்கடுத்து 447, 784, போன வாரம் 625. இன்னும் நமக்கு வந்து இன்றைக்கி லீவு. நேற்று ரிசல்ட் வச்சு தான் நம்ம பேட்டர்ன் எடுக்கிறோம். நேற்று வந்து 857. பார்த்திங்கன்னா போன மாதம் 220 வந்த மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை நம்ம மேட்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் மட்டும் சொல்லிடுறேன். 220க்கு 1 டே பிஃபோரில் 805. நமக்கு இந்த 11லேருந்து தான் நான் சொல்லுவேன். இந்த 11ல் சென்டர் போர்டு 1, அடுத்து 2, அதுக்கடுத்து 3. இது வந்து ப்ளஸில் போகிற நம்பரு. மைனஸில் 0, 9. இந்த 4 பேட்டர்னில் தான் அதிகமாக வரும். அண்ட் வந்து சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும்போது இந்த 1ன்றது நமக்கு அதுலேருந்து பவர்லேயோ அல்லது வந்து டேரெக்டாகவோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இங்கே 11க்கு நம்ம வந்து ப்ளஸ் கால்குலேஷன் எடுத்தோம்னா அடுத்த நம்பர் 22. இது வந்து 23, 24 இல்லாமல் 25ன்னு போயிட்டு போன மாதம் முடிஞ்சிச்சு. அப்போது இங்கேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 225 இருக்குது. ஏதாவது ஒரு போர்டு பவராகவும் நான் ரெகுலராக சொன்னது தான். ஒன்று 20 அல்லது 75ன்னு வந்திருக்கணும். செகண்ட் நம்பர் பவராக 20 வந்துச்சு. 3 டிஜிட்டு க்ளீனாக வந்து 220 மேட்ச் ஆகுது. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த பேட்டர்னில் வந்து நாளைக்கு நமக்கு 857 பார்த்திங்கன்னா நாளைக்கு மேட்ச் பண்ணோம்னா 857க்கு க்ளூ நம்பரோட பிசி வந்து 13. இங்கேயும் சென்டர் போர்டு 1 க்ளூ நம்பரில். இப்போ 2, 3ன்னு ஒரு பேட்டர்னு, 0, 9ன்றது இன்னொரு பேட்டர்ன். ஓகே, இப்போ 2, 3ன்னு நம்ம போகும்போது இங்கே 13க்கு அடுத்து 24ன்னு வரும். இந்த நம்பர் போன மாதம் ரூட்டில் ஃபாலோ ஆச்சுன்னா 24க்கு ஒரு 27ன்னு போய் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இங்கே போன மாதம் வந்து 25க்கு ஒரு 20ன்னு போயிடுச்சு. நமக்கு இன்றைக்கி 27 வந்து எப்படி நாளைக்கு வந்து அது எந்த ரூட்டில் பேட்டர்ன் வரும்னா டோட்டலாகவே வந்து 27 வந்து ஒரு 72ன்னு என் கெஸ்ஸிங்கில் வருது. வந்ததுன்னா 472ன்னு ஒரு சிங்கிள் நம்பர் போன மாதத்தோட ரூட்டில் மேட்ச் ஆகுது வாய்ப்பு. ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து 625க்கு பேட்டர்ன் வந்து அதுக்கு 1 டே பிஃபோரில் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு 038க்கு 44 க்ளூ நம்பரோட பிசி. சென்டர் போர்டு 4, இங்கே அடுத்து 5, 6, மைனஸில் போனால் 3, 2. ஓகே, 3, 2ல் வந்து 2ஆம் நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகி 25ன்றது நமக்கு 625 வந்திருக்கு. அப்போது 44, 33 மைனஸ் வந்து 22ன்றது 21 அல்லது 20ன்னு முடியும். லாஸ்ட்டாக போகும்போது -1, -2, -3 வரைக்கும் போவோம். இப்போ 20 தான் போன வாரம் முடிஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20க்கு 25ன்னு வந்துருச்சு. ரிசல்ட்டு 625ன்னு போன வாரம் வந்துருச்சு. ஓகே, இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா 4க்கு 3, 2ன்னு போன மாதிரி நமக்கு 1க்கு 0, 9. அப்போ 9ல் ஒரு பேட்டர்ன் நம்ம மேட்ச் பண்ணும்போது பி போர்டில் 9 வச்சு மேட்ச் பண்ணோம்னா 13, அடுத்து 0, 2, அடுத்து 9ல் வந்துட்டு -2, -3 போச்சுன்னா -2னா 90, -3னா 99 இப்படி போவோம். எனக்கு வந்து இந்த 02க்கு ஒரு 92ன்னே வந்து
ஒரு நம்பர் மட்டும் மைனஸ் ஆகி ஒரு 92 வந்து நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த 92 வந்ததுன்னா ஒரு 092ன்ற நம்பர் 9 வீபோல் வரும்போது 092 நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 போர்டு எடுத்துட்டோம் நம்ம. 1க்கு அடுத்து 13க்கு அடுத்து 24 7ன்ற பேட்டர்னில் எடுத்துட்டோம். மைனஸில் வந்துட்டு 0 9ன்னு எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து இன்னும் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 2 பேட்டர்னில் 13 இதில் மைனஸ் வந்தால் 0 2. ஓகே, 0 5 நாளைக்கு ஃபாலோ ஆகுதுன்னா இந்த 0 2க்கு வந்து -2னா வந்து 0 9ன்னு வரும். அதாவது 0 2க்கு அடுத்து 0 1 0 0 0 9ன்னு முடியும். அப்போ இந்த 0 9ன்னு முடியும் போது அந்த நம்பர் வந்து 54ன்னு வரலாம். அப்படி வந்து 554. ஓகே, 3 போர்டு அது மேட்ச் பண்ணியாச்சு. 4வது 13க்கு 0 2ல் மேட்ச் பண்ணியாச்சு. அண்ட் வந்து 92 மேட்ச் பண்ணியாச்சு. 24 2 போர்டில் 7க்கு மேட்ச் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து 13க்கு அடுத்து 24, அடுத்து 35 அல்லது 36ன்னு போய் முடியும். 36ன்னு முடிஞ்சதுன்னா 86ன்ற நம்பர் பவரில் வரலாம். அப்படி வரும்போது அது வந்து ஒரு 386ன்னு வரலாம். ஓகே, இது 4வது போர்டு கெஸ்ஸிங். ஃபைனலாக வந்து சேம் பேட்டர்ன். இந்த 13ன்ற நம்பர் 1ன்றது நாளைக்கு 1 6 வந்ததுன்னா 13க்கு +3ல் 16ன்னு வரும். இப்படி தான் கால்குலேஷன் போகும். இந்த 16 வந்து நமக்கு நாளைக்கு 61ன்னு வரலாம். அப்படி வந்தால் இந்த நம்பர் ஒரு என் கெஸ்ஸிங் படி 861ன்னு வர்றதுக்கு சான்ஸ். ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கோட கெஸ்ஸிங்கு. 1 2 3 4 5 நம்பர் பீபோர்ட் பேட்டர்னில் மேட்ச் பண்ண நம்பர்ஸில் இதுலேருந்து நாளைக்கு ஒரு சிறந்த வின்னிங் உண்டான நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல் போர்டில் வந்து போன மாதம் சென்டர் போர்டு 1 மைனஸ் பண்ணால் 0 அல்லது 5 வரணும். 0 வந்துடுச்சு. ஓகே, அதுக்கடுத்த வாரம் எதுவும் மேட்ச் ஆகலை. அதுக்கடுத்த வாரம் சென்டர் போர்டு 4 மைனஸ் பண்ணால் 3 8 வரணும். 8ன்றது நமக்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆகிடுச்சு. போன வாரம் சென்டர் போர்டு 4 மைனஸ் பண்ணால் 3 அல்லது 8ன்றது வரணும். எதுவும் வரல. ப்ளஸ் பண்ணால் 5 0 வரணும். 5ன்றது வந்துச்சு. அப்போ இந்த 1லேருந்து மைனஸ் பண்ணால் 0 5, ப்ளஸ் பண்ணால் 2 7. ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கோட கேல்குலேஷனில் நமக்கு மேட்ச் ஆகிற நம்பர்ஸு. அண்ட் வந்து சி போர்டு வந்து போன மாதம் க்ளூ நம்பரில் அங்கேயும் 1 இருக்கிறதுனால அதை மைனஸ் பண்ணாலும் 0 வரும். இப்போ நமக்கு இந்த 3 வச்சு மைனஸ் பண்ணோம்னா 2 7, ப்ளஸ் பண்ணால் 4 9 வரணும். ஆல் போர்டில் வந்து அதிகபட்சம் நாளைக்கு வந்து 2 அல்லது 7ன்றது ஆல் போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2 இதுலேயும் இருக்குது, 7 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. அண்ட் வந்து இந்த 2 நம்பர் வந்து அதில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் 2 7 வரலாம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இன்றைக்கோட கெஸ்ஸிங் நம்ம வந்து மேட்ச் பண்ணதில் ஸ்ட்ராங்காக நம்பர்ஸில் முதல்ல ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ண நம்பர் 472 அண்ட் செகண்ட் வந்து நமக்கு வந்துட்டு 092, அதுக்கடுத்து 554, 386, 861. இந்த 5 நம்பர் வந்து 5 டிஜிட் பேட்டர்னில் நாளைக்கூட மேட்ச் பண்ணது. ஓகே, இதில் வந்து போன மாதம் வந்து பேர் நம்பர் போன மாதம் வந்து இதே வாரத்துக்கு உண்டான பேர் நம்பர் வந்து 297450 இப்படி வந்தது. இதில் வந்து 20 பிசி மட்டும்தான் மேட்ச் ஆச்சு. ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு 220ன்னு போயிடுச்சு. இப்போ நாளைக்கோட பேட்டர்ன் வந்து பேர் நம்பர்ஸ் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 590435. இது வந்து நாளைக்கோட பேர் நம்பரு. இதுக்குள்ள வந்து 3D 4D எது வேணால் வரலாம். ஆல் போர்டில் 2 அல்லது 7, 4 அல்லது 9 நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து அதிகபட்சம் இந்த 2ன்ற நம்பர் ஆல் போர்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த ஃபைவ் டிஜிட் பேட்டர்ன் வந்துட்டு விவோவில் 5 டிஜிட்டில் மேட்ச் பண்ணுற பேட்டர்ன் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த மாதிரியே வந்து பேட்டர்ன் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி கொடுங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். வந்துட்டு நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.